Good morning students, welcome to Biocareer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி சாப்டர் 8 பயோமாலிகுல்ஸ் லெசனில் உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த லெசன் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அது கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், என்சைம், நியூக்ளிக் ஆசிட், அதோட வெறும் டெஃபினிஷன், அதோட மெயினான ஸ்ட்ரக்சர் அது என்னன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மித்த உள்ளக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த லெசனை வந்து நீங்கள் நல்லா தரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த லெசன் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நல்ல சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த லெசனை நல்லா நீங்கள் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸாக பயோமாலிகுல்ஸ் லெசனில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன? கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட் மேட் ஆஃப் கார்பன் அண்ட் வாட்டர். கார்போஹைட்ரேட்ஸுன்றது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்றாங்க. அதில் வந்து கார்பனும் வாட்டரும் சேர்ந்துருந்தால் தான் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மாலிகுல் ஆஃப் வாட்டர் கம்பைன் வித் கார்பன் ஆட்டம் டு ஃபார்ம் அ CH2O. ஒரு வாட்டர் மாலிகுலும் கார்பனோட சேருது. அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல்னா H2O, அதோட கார்பன் சேரும்போது ப்ளஸ் C சேரும்போது என்ன ஆகுது? CH2O மாறுது. அதோட அண்ட் இஸ் ரிப்பீட்டட் செவரல் n டைம்ஸ் டு ஃபார்ம் CH2O த ஓலியன். அப்போ n டைம்ஸ்னால் என்ன? அடிஷ்னலாக ஒவ்வொரு வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கார்போஹைட்ரேட் சேர இந்த மாதிரி n டைம்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபார் n இஸ் அ இன்டிஜர் ரேஞ்சிங் ஃப்ரம் 3 to 7. இப்போ கார்போஹைட்ரேட்ஸை இன்னொரு பேர் எதில் சொல்லியிருக்காங்கன்னா சாக்கரைட்ஸ் அப்படின்றதில் சொல்கிறாங்க. த காமன் டேர்ம் சுகர் ரெஃபர்ஸ் டு த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டா. சுகரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. அந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. கார்போஹைட்ரேட்ஸை வந்து மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் பிரிச்சிருக்காங்க. அந்த கார்போஹைட்ரேட் ஸ்வீட்டாக இருக்கும், அதே மாதிரி வாட்டரோட சாலிபிள் ஆகுமா? இது கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு கொஸ்டினா 5 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு இது கிளாஸிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு ஒரு இந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் மட்டும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. மோனோசாக்கரைட், ஆலிகோசாக்கரைட், பாலிசாக்கரைடுனா. இப்போ மோனோசாக்கரைட்னா என்னென்னா வெறும் சுகர் கண்டென்ட், சிம்பிள் சுகர்னா ஒரு யூனிட் மாலிகுல்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது. ஆலிகோசாக்கரைட்னா 2 to 10 சுகர் யூனிட்ஸ் இருக்கிறத. பாலிசாக்கரைட்னா மோர் தென் 10 சுகர் யூனிட்ஸ் இருக்கிறத பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மோனோசாக்கரைடை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்னா அல்டோசஸ் அண்ட் கீட்டோ குரூப். அல்டோ அண்ட் கீட்டோ குரூப் அப்படின்றத சொல்லுவோம். அல்டோனா CHO குரூப்பை வந்து அல்டோன்னு சொல்லுவாங்க. கீட்டோ குரூப்னா C டபுள் பாண்ட் O வந்து கீட்டோ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அல்டோஸோக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா குளுக்கோஸ் வச்சுக்கிறாங்க. கீட்டோஸ்க்கு வந்து ஃப்ரக்டோஸை வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுக்கிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸா 3 கார்பன் இருந்தால் அதை ட்ரையோசஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கிளிசரால்டிகைட். இப்போ 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் அது டெட்ரோசஸ், எரித்ரோஸ் எக்ஸாம்பிள். 5 கார்பன் ஆட்டம் இருந்தால் அது பென்டோஸ், எக்ஸாம்பிள் வந்து ரிபோசா. 6 கார்பன் ஆட்டம் இருந்தால் அது எக்ஸோஸ், எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ் அப்படின்றத வைக்கிறாங்க. ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். அடுத்து ஆலிகோசாக்கரைடை பிரிக்கிறாங்க. டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், டெட்ரா அண்ட் பென்டா. இப்போ டைசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். ட்ரைசாக்கரைட்னா 3 கார்பன் யூனிட் சேர்ந்து இருக்கிறத ட்ரைசாக்கரைட், 3 மோனோசாக்கரைட் அந்த மாதிரி. அப்போ ராஃபினோஸ் எக்ஸாம்பிள். டெட்ராசாக்கரைட்னா எக்ஸாம்பிள் ஸ்டாக்கையோஸ். பென்டாசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் வெர்பாசோஸ். இது வந்து எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிசாக்கரைடுக்கு அதையே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஹோமோ பாலிசாக்கரைட், எட்ரோ பாலிசாக்கரைடு. ஹோமோ பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், கிளைகோஜன், செலுலோஸ், கைட்டின், இன்சுலின். ஹெட்ரோ பாலிசாக்கரைட் பெப்டிடோ கிளைகான், அயாலுரினிக் ஆசிட், கோண்ட்ராய்டின் சல்ஃபேட், கெராட்டன் சல்ஃபேட், அகர் அகார். இந்த மாதிரி 5ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் கார்போஹைட்ரேட்டோட கிளாஸிஃபிகேஷன் என்ன? 3 டைப்ஸ் கிளாஸிஃபிகேஷன்: மோனோ, ஆலிகோ, பாலிசாக்கரைட். மோனோவில் 2 ஃபங்க்ஷனல் குரூப், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், அதை பேஸ் பண்ணி டிவிஷன் வருது. அதே மாதிரி ஆலிகோசாக்கரைடில் 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், டெட்ரா அண்ட் பென்டா. பாலிசாக்கரைடில் ஓமோ அண்ட் நெட்டெரோ பாலிசாக்கரைடாக பிரிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அண்ட் கிளாஸிஃபிகேஷன். இது ஒரு உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்கும். நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ப்ரோட்டீன்ஸா. ப்ரோட்டீன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த சிலபஸில் இருக்குது. இப்போ ப்ரோட்டீன்ஸ் ஆர் த மோஸ்ட் டைவர்ஸ் ஆஃப் ஆல் மேக்ரோ மாலிகுல்ஸ். ப்ரோட்டீன் என்ன சொல்கிறாங்க? ஒரு மேக்ரோ பெரிய மாலிகுல் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் மேக்கப் 2/3 ஆஃப் டோட்டல் ட்ரை மாஸ் ஆஃப் செல். நம்ம செல்லில் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்காங்க? 2/3. அதனால ட்ரை மாஸ் ஆஃப் செல்லில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்ற சொல்கிறாங்க. 2/3. அப்போ த டேர்ம் ப்ரோட்டீன் வாஸ் காயின் பை, யார் இதை ப்ரோட்டீனை காயின் பண்ணாங்கன்னா கிராடர்ஸ் ஜோகன் முல்டர். அண்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ க்ரீக் வேர்ட் ப்ரோட்டியோஸ் மீன்ஸ் ஃபஸ்ட் ரேங்க். இதோட மீனிங் என்ன? ஃபஸ்ட் ரேங்க்குன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர். அப்போது கார்பன் இருக்குது, அதுக்கு மேலே H இருக்குது, அது ஹைட்ரோஜன் அப்படின்றத சொல்கிறோம்.
இது மேலே இது வந்து இது சென்டரில் உள்ளது கார்பன், இது வந்து ஹைட்ரோஜன். வேரியபிள் சைட் செயினா வேறு அடிஷ்னலாக அல்கைல் குரூப் அந்த மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த சைடில் உள்ளதை என்ன சொல்லுவாங்கன்னா அமினோ குரூப். அமினோ குரூப்னா NH2, அமினோ குரூப்னா NH2ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க பிரிச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன் பிரிச்சிருக்காங்க. அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிடோட COOH. இப்போ COOHனா என்ன, கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ சியை வந்து இந்த ஓவை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டபுள் பாண்ட் ஓவாக மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து டேஸ் மாதிரி பாண்ட் மாதிரி போட்டு OH அவங்க மாற்றிட்டாங்க. இதுதான் வந்து கார்பாக்சிலிக் குரூப். இதுதான் ஒரு அமினோ ஆசிட். ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்றதா சொல்கிறாங்க. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு கார்பன் ஆட்டமை சுற்றி மேலே ஒரு ஹைட்ரஜன் குரூப், கீழே ஒரு வேரியபிள் சைட் செயின், இன்னொன்று அமினோ குரூப், இன்னொன்று கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தால் இதுதான் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அமினோ ஆசிட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா அமினோ ஆசிட் தான். அமினோ ஆசிட் எல்லாமே சேர்ந்ததான் ஒரு ப்ரோட்டீன் அப்படின்றத சொல்லுவாங்க, ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்றத சொல்கிறாங்க. தெர் ஆர் அபவுட் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் எக்ஸிஸ்ட் நேச்சுரலாக 20 டிஃப்ரெண்ட்டான அமினோ ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்காம். ஆல் அமினோ ஆசிட் அவ பேசிக் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன் லிங்க் டு த பேஸ் அமினோ குரூப். என்ன சொல்கிறாங்க, எல்லா அமினோ ஆசிடும் அதில் கார்பன் செயின் இருக்கும், அதோட நம்ம அமினோ குரூப் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாமே லிங்க் ஆகி இருக்குன்றத சொல்கிறாங்க. NH2 an acidic carboxylic group and the hydrogen atom side chain and variable R group. இதெல்லாமே என்ன நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தாச்சு. அமினோ குரூப் இருக்குது, கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது, ஹைட்ரஜன் குரூப் இருக்குது, சைட் செயின் இருக்குது. இதெல்லாமே ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். த அமினோ ஆசிட் இஸ் போத் அன் ஆசிட் அண்ட் பேஸ். ஆசிடாகவும் இருக்கலாம், பேஸாகவும் இருந்தால் அந்த அமினோ ஆசிடை என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்ஃபோட்டரிக். ஆசிடும் இருக்கும், பேஸ் கண்டென்ட்டும் இருந்தால். அதுக்கப்புறம் ஸ்விட்டர் அயன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டைபோலார் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்விட்டர் அயன்னா என்ன, is a molecule with a 2 or more functional group, at least one has a positive, other has a negative electric charge. The net charge of entire molecule is 0. இப்போ ஸ்விட்டர் அயனா என்னன்னா அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த நெட் சார்ஜ் ஸ்விட்டர் அயனோட நெட் சார்ஜ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 0 அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ pH at which what this happen is known as a isoelectric point. அதுக்குள்ள உள்ள pH இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா isoelectric pointன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட் பார்க்கலாம். இப்போ இதுதான் pH, ஓகேவா. சென்டரில் pH இருக்கலாம், அது ஸ்விட்டர் அயான்றதை சொல்கிறாங்க, ஓகேவா. இப்போது லோ பிஹெச்சை வந்து கேட்டையான்னு சொல்கிறாங்க, ஹை பிஹெச்சை ஆனையான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மொத்தத்தில் உள்ள பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். அப்போ ஸ்விட்டர் அயனோட நெட் சார்ஜ் எவ்வளோ சொல்கிறாங்க, 0 அப்படின்றத சொல்கிறாங்க. இவ்வளோ தான் இது ப்ரோட்டீனா. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனில் உள்ள இந்த அதர் 2 டாபிக் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.